கடினமான. ரெண்டாவது நீங்கள் எப்படி எடுத்துங்க, அது எப்படி இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள், வசதியான இடம் இல்லை அது. கரங்களை ஒவ்வொரு தேவ மனிதன் வித்தியாசம் ஜெபிப்பதற்கு எங்கேயும் ஜெபம் பண்ணலாம், எங்கே ஜெபம் பண்ணலாம் கர்த்தர் கேட்பார். ஆமேன். ஆனால் இது நல்லா கை தட்டலாம், பாட்டு பாடலாம். திடீர்னு வீட்டில் நீங்கள் கை தட்டினா என்ன சொல்லுவான் தெரியுமா, பையன் என்னம்மா திடீர்னு அபிஷேகம் இறங்கிடுச்சா? வீட்டுக்காரர் சந்தேகத்தோடு பார்ப்பார், நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரம்மா. அப்புறம் யாராவது கூப்பிட்டு அதுக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்கள், இப்போ ஜெபம் பண்ணலன்னா, ஆமாம், இப்போ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா கடினமான இடமும் வேதனையான இடமும். ரெண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். நம்ம அதாவது எல்லாம் சொல்லுங்கள், ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது முதல் வசனம், என் தேவனாகிய கர்த்தரை. சத்தமாக சொல்லுங்கள், என் தேவனாகிய. நோக்கி கவனிங்க, அட்லீஸ்ட் கவனிங்க. ஒருவேளை நீங்கள் உலகம் சொல்லலாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு, ஆனால் தேவன் சொல்கிறாரு வாழ்க்கை முடியல. இதை யோனா சங்கீதங்களின் புஸ்தகத்தை படித்திருக்கிறார். சங்கீதம் 2:2, சங்கீதம் 2:2 வாசிக்கிற கேளுங்கள். சங்கீதம் 2:2. ஒரு நிமிஷம். அப்பொழுதும் அவர் பேசி, எனக்கு கவனிங்க எல்லாரும், 2ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 விரோதம், விரோதம், அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி தேவனை விட்டு அறுத்து எரிந்து போடுவோம். பரலோகத்து வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? யோசிச்சு பாருங்க, கேள்வி மேலே கேள்வி. அப்போ கூட தேவன் சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில் அவர் பேசுவார். கரங்களை உயர்த்தி, இதுதான் தேவன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் உங்களை பின்தொடர்கிற கர்த்தர். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்டார். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கவனிக்கணும் எல்லாரும். யோனாவின் ஜெபம் எல்லாமே சங்கீதம் 18 தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், யோனாவின் ஜெபம் எல்லாமே 2ஆம் வசனம் 2:2, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், பாதாளத்திலிருந்து கூப்பிட்டேன் சத்தத்தை. இது 18ஆம் சங்கீதத்தினுடைய வார்த்தையை மீன் வைத்தலன்னு சொல்கிறார். கவனிக்கணும், எங்கன்னு சொல்கிறாரு? 18ஆம் சங்கீதத்தை எங்கன்னு சொல்கிறாரு? சொன்னோம், பைபிள் படி, பைபிள் படி, வசனம் சொல்லு, வசனம் சொல்லுன்னு. இப்போ வசனம் சொல்லணும், எங்கே தான் சொல்லணும் வசனத்தை? வசனம் சொல்ல 4 பேர் கேட்பாங்க, புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜெபம் பண்ண 4 பேர் கேட்பாங்க, அப்புறம் மீன் வைத்து ஜெபம் பண்ண யாருமே கேட்க மாட்டாங்க. புரியவே இல்லை. இப்போ ஜெபம் பண்ண 4 பேர் வசனம் ஜெபத்தை கேட்பாங்க. ஹலோ, இப்போ ஜெபம் பண்ண எழுந்து போயிட்டீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. புரியுதா? எல்லோரும் ஜெபம் பண்ணணும். இது எங்கே படித்தார் இது? நான் சொல்லுங்க வசனம் அதில் போடுறீங்களா? பாருங்க, தோல்விகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, அடிவாரங்கள் உண்டு, ஆழங்கள் உண்டு, ஆனால் வசனத்தில் இருக்கிற வாழ்க்கை தேவை. ஒன்று சொல்லட்டுமா? வசனம் தெரிஞ்சால் நீங்கள் பொழைச்சிக்கலாம். நான் போட்டிருக்கிறேன், யோனாவிற்கு வசனம் தெரியும். இது 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். யோனா 2:2 வந்து 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இதே வசனத்தை தான் இங்கே அவர் சொல்கிறார்.
ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன பாருங்கள், வசனம் பாருங்கள், இந்த வசனத்தை முன்னால் தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். காலம் கடந்த தெளிவு. எல்லாம் புரியல, என்ன தெளிவு? நம்ம புரியுதுங்களா? இப்போ ஜெபிக்காமல் 3 வயசு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ ஜெபம் பண்ணால் 2 ஆத்மா ரட்சிக்கப்படும். 3 வயசு ஜெபம் பண்ணால் எந்த ஆத்மா ரட்சிக்கப்படும்? சொல்லுங்கள். என் சத்தத்தை நான் இதில் சொல்ல போகிறேன், கவனிங்க. பாடுகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பிரச்சனைக்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தை. கவனிங்க, இதில் சொல்ல போகிறேன். ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். வேர்ட் கிவ்ஸ் என்லைட்மெண்ட், ப்ரேயர் கிவ்ஸ் என்லார்ஜ்மெண்ட். சொல்லுங்கள், தமிழில் இங்கிலீஷில் போடுங்களேன். வேர்ட் கிவ்ஸ் என்லைட்மெண்ட். வார்த்தை வெளிச்சத்தை தரும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன பாருங்கள், நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்களோ இல்லையோ தெரியாது, வேண்டாம். பிரசங்கம் பண்ணுறதுக்காக பயில் படிக்க வேண்டாம். அந்த வசனமே உங்களை தூக்கி எடுக்கும் ஒரு நாள். சொல்லுங்கள், வார்த்தை. இப்போ எங்கே இருக்கிறார்? இப்போ அவர் இருளில். ஆனால் இருளில் இருந்தாலும் இது போல் பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, ஏமாற்றம் உண்டு. எதை மறக்காதீங்க? வசனத்தை மறக்காதீங்க. அப்போ வசனத்தை பேசுங்க. ஒரு சின்ன கேள்வி, இப்போ வசனம் பேசினா தேவன் கேட்பாரா? கட்டாயம் கேட்பார். வசனத்துக்கு என்றைக்கே மதிப்பு உண்டு. இட் இஸ் அ லைஃப். கஷ்டம்தான், கண்ணீர் தான், போராட்டம் தான், நம்பிக்கை இல்லை. சொல்லுங்கள், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன். பயம் இருக்கட்டும், ஆனால் கூட இதே சொல்லுங்கள். பயம் இருக்கட்டும், இருந்தாலும் சொல்லுங்கள். மீசையில் மண் ஓட்டில் பயம் இருக்கட்டும், ஆனால் பயப்படேன். தேவரீர். அப்போ தேவன் பார்ப்பார், இவ்வளோ பயத்தின் மத்தியில் என் பையன் வசனம் சொல்கிறான், அதற்காகவே நம்மளை தூக்கி விட்டுருவார். ஏன்னா அவர் வார்த்தை அவர் மதிக்கிறவர், அது அவருடைய வார்த்தை. பிரச்சனை ஏராளம் தான், முழுக்க வியாதி. சொல்லுங்கள், அவர் என் பரிகாரி. அவர் பார்ப்பார், என்னடா இவ்வளோ வியாதி, என் பரிகாரி என்றான். அப்போ சொன்னதுக்காகிலும் உங்களை பற்றி நான் 10 வார்த்தை பேசினா உங்களுக்கு இறக்கம் வராதா? 1000 கோபம் இருந்தால் கூட, பாஸ்டர் என்னை ரொம்ப புகழ்ந்துட்டார் இன்னைக்கு, அப்போ நான் ரொம்ப திட்டிருப்பேன். அவ்வளோ திட்டினதை மறந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு புகழ்ந்து பேச என்ன ஆகிடும்? அப்போ யோசித்து பாருங்கள், தேவன் நம்ம எவ்வளோ மனத்தாங்கள் இருந்தாலும் நம்முடைய மனத்தாங்களை தாங்குகிற கர்த்தர், நல்ல தகப்பன். நம்ம சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாவற்றையும் அவன் சொல்கிறான். மூத்த குமாரன் எல்லாவற்றையும் அழித்து போட்டவன் சொல்கிறான். அழித்து போட்ட ஒருவனுக்கு வஸ்திரம் கொடுக்குறாரு, அழித்து போட்ட ஒருவனுக்கு விருந்து கொடுக்குறார், அழித்து போட்ட ஒருவனுக்கு மோதிரம் போடுறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? யார் வார்த்தை ஏற்றுக்கலை? சொல்லுங்கள், ஆண்டவர் யார் வார்த்தை ஏற்றுக்க மாட்டார், என் வார்த்தையும் ஏற்றுப்பார். நீங்கள் என்னை பற்றி 1000 வருஷம் ஏற்றுக்க மாட்டார். அவன் கேட்குறான், ஏன் சரின்னு கேட்குறான். இந்த வார்த்தையை 2 சொன்னான். இப்போது செய்யணும்னு அந்த அம்மா வந்தாங்க. என்ன பாருங்கள் செய்யணும்னு வந்தாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன் செய்யணும் அவருக்கு? ஆமாம், ஏன் செய்யணும் இல்லை? 1000 பேர் உங்களுக்கு எதிராக எழுப்பினாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் தான் இருப்பார். அவர் மனம் மாறவே மாட்டார். நீங்கள் நம்ம தான் செய்யலாம் தான் போனேன், நான் கிளந்து போயிருக்கிறேன். என்னப்பா உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு பொண்ணுங்களுக்கெல்லாம், நீங்கள் எதுக்கு மொழி எழுதுறீங்க? ஆமாம், நான் ஏன் மொழி எழுதுறேன்ல, கவரை திருப்பி எடுத்து வந்துடுறேன். புரியவே இல்லை. கொடுக்க தான் போனேன், கூட ஒருத்தர் வந்தார். ஏன் பாஸ்டர் உங்களுக்கு தான் என்ன ஆயிடுச்சு, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் வரவா போகிறார், உங்கள்கிட்ட உங்களை தேடியா வர போகிறார், எடுத்துன்னு போங்க. நானே ஒரு மாதிரி, அவர் வேறு மாதிரி. அப்போ என்ன ஆகிடுது? அது 2 காரணம். க்யூவில் நிற்க முடியல, க்யூவில் பையன் பொண்ணே வரல, வேறு ஏதோ ஒரு சாதகமாகிடுச்சு நமக்கு. ஆனால் தேவன் 1000 பேர் உங்களை பற்றி விரோதமாக பேசினாலும் உங்கள் பட்சத்தில். ஆமென் சொல்லுங்கள். வார்த்தை மூலமாக அவரோடு பேசுங்கள், ஜெபத்தின் மூலமாக பாருங்கள், வார்த்தை மூலம் அவர் பேசுவார், ஜெபத்தின் மூலமாக நான் பேசுகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையின் மூலமாய் அவர் பேசுகிறார். யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சங்கீதம் 18:6 அந்த இடத்துல இப்படி ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, ஐயோ ஐயோன்னுவீங்களா, இல்லை வசனம் பேசுவீங்களா? வசனம் வருமா வாயில்? அந்த இடத்துல வசனம் வருமா? சங்கீதம் 18:6, சங்கீதம் 42:7 இதெல்லாம் அப்போ இதெல்லாம் சொல்கிறாரு அங்கே. எந்த இடத்துல? அப்போ சொல்லுங்கள், இங்கே வசனம் கேட்டால் மீன் வயிற்றில் வசனம் பேசலாம். வசனமே கேட்கலன்னா வாங்க,
பாருங்க, இதில் இன்னொரு விஷயம் சொல்லு, என் வார்த்தையை விட அவர் வார்த்தையை அவர் கனம் பண்ணுகிறார். அப்படி சொன்னீரே, அப்படி சொன்னீரே, அப்படி சொன்னீரே, அப்படி சொன்னீரேன்னு சொல்லணும்னா இங்கே முதல்ல வசனம் கேட்கணும். எங்கே கேட்குறான்? வசனமே கேட்குறதில்ல, பைபிள் பிரித்து பார்க்குறதே இல்லை. சொன்னீரே, அப்படி சொன்னீரே, அப்படி சொன்னீரே, அப்படி நான் சொன்ன என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எனக்கு நீங்கள் சொன்ன திருப்பி நான் சொன்ன என்ன பண்ணுவீங்க? என்னடி பார்க்குறீங்க? ஆமாம், மனசு தான் இல்லை. ஆனால் சொன்னீங்களே, சொன்ன 10 ரூபா சொல்லிட்டேன், கொஞ்சம் போ. நான் பிள்ளைங்கள சொல்லிட்டியா? பிள்ளைங்க கேட்குது, அப்படி சொன்னீங்க, அப்படி சொன்னீங்க, அப்படி சொன்னீங்கன்னு. எப்போ சொன்னேன்? இல்லை அன்னைக்கு சொன்னது வேறு, இன்றைக்கி வேறு. இல்லை இல்லை, சொன்னீரே. அப்போது 18:6 சொன்னதை எங்கே சொல்கிறாரு இப்போ இவர்? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இது சொல்ல பாங்க, வார்த்தையும் ஜெபத்தையும் பிரித்தால், அதில் போட்டிருக்கிறேன், வார்த்தையும் ஜெபத்தையும் பிரித்தா மீன் வயிறு தான். எதை பிரிச்சிடாதீங்க, வார்த்தையும் ஜெபத்தையும் பிரித்தால் மீன் வயிறு. மீன் வயிற்றில் இருந்தால் கவனிங்க, வார்த்தையே பேசும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். இதை ஒன்று வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 17ஆம் வருஷம் கடைசி வார்த்தை, 1:17 கடைசி வார்த்தை. அப்போ ஜெபம் பண்ணிக்கலாம் இல்லை? இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். 1:16 உலக மனுஷன் ஜெபம் பண்ணுறான், ஆனால் ஊழியக்கார் தூங்குறார். இது பெரிய கொடுமை இல்லை? மற்றவங்களாம் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் ஜெபிக்கிறமா ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க. கேட்கவே இல்லை காது. மற்றவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க 3 நாள் சந்தர்ப்பம் கொடுத்தாரு ஆண்டவர். அப்போ ஜெபம் பண்ணி தான் சூப்பராக இருந்திருக்கும். ஆழம் இல்லை, சமுத்திரம் இல்லை, பாசி இல்லை, அடிவாரம் இல்லை. இதெல்லாம் இது புரியுது. அந்த 3 நாள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருந்தால் புரியலைங்களா? 3 நாள் ஆமாம் ஜெபம் பண்ணிருக்கலாம் இல்லை? அப்போ ஜெபம் பண்ணலையே, முடிஞ்ச பிறகு தானே ஜெபம் பண்ணுறாரு. அதாவது எல்லாம் முடிஞ்சு தாழ முடியல, அப்புறம் தான் பாஸ்டர் வேணும். சொல்லுங்கள், தேவன் தந்த வாய்ப்பு. சரி, முதல் நாளே ஜெபம் பண்ணிருக்கலாமே. இது இல்லை, அசுத்தம் இல்லை, ஆழம் இல்லை, குத்தல் இல்லை, குடைச்சல் இல்லை, என்ன இல்லை, அந்த வழுவழுப்பு இல்லை. அது எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் இவர் போகணும். ஒரு காலத்தில் நாம் போன பக்கம்தான் கர்த்தர் வந்தார். இப்போ புரியுது அவங்களுக்கு? சூழ்நிலை பக்கம் நான் போயின்ட்டுருக்குறோம். வேணாம், இன்னைக்கு கர்த்தர் நம்ம எங்கே போகிறோமோ கர்த்தர் நம்ம கூட வருவார். புரியுது அவங்களுக்கு? அன்னைக்கு ஒரு நாள் நாம் கர்த்தரால் நடத்தப்பட்டோம், இப்போ மீன் நடத்துது. மேலே போனால் மேலே, கீழே போனால் கீழே. அது எங்கெல்லாம் போதோ தேவையா? யார் நடத்துது? இப்போ மீன் நடத்துது. ஒரு காலத்தில் ஆனால் கர்த்தர் சிறப்பாக நடத்துவார். மீன் எங்கே கொண்டு போயிடுச்சு? இப்போ நம்மளை அடிவாரத்தில் கொண்டு போய். அடிவாரம் என்ன இருக்கும்? அங்கே பாறையாக இருக்கும். அதில் போட்டிருக்கிற மலை பர்வதங்களின் அடிவாரம். பர்வதங்களின் ஹலோ, அங்கே என்ன தான் இருக்கும்? வெறும் அப்புறம் சேர் இருக்கும். ஹலோ, சேத்துல தான் தூக்கி எடுத்தார். திரும்பி எங்கே போயிடுறோம்? பெருமை, ஆணவம், அகங்காரம். கவனிங்க, அந்த நேரத்தை ஜெபித்திருந்தா 2:2 நெருக்கத்திலே, ஆமேன், நெருக்கத்தில் என்ன? ஒரு நிமிஷம். அவன் விதைத்தான், அவனை அறுக்கிறான். அவன் விதைத்தான், அவனை அறுக்கிறான். அந்த ஒரே ஒரு தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தா இதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, சமுத்திரம், அலைகள், அடிவாரம், பாசி, என்ன புரியுதா, குத்தல், குடைச்சல், எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை அதில் ஒன்று போட்டிருக்கிறேன். 1:16 அந்த மனுஷர் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொறுத்து பாருங்க. அந்த மனுஷன் ஜெபம் பண்ணுறான், ஆனால் இந்த மனுஷன் ஜெபம் பண்ணுறான், ஆனால் இந்த மனுஷன் ஏன் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பேசுகிறீங்களா?
அந்த மனுஷன் ஜெபம் பண்ணுறான், ஆனால் இந்த மனுஷன் பார்க்கலாம் என்னதான் நடக்குது பார்க்கலாம். 2:6 2:6 பர்வதங்களின் எங்கே இருக்க வேண்டிய ஆள் இப்போ எங்க அந்த பாருங்க, இந்த 1:16 ஜெபம் பண்ணியிருந்தா 1:16 வருஷம் படிங்க. 1:16 அந்த மனுஷர் அவங்களோடு இந்த அம்மா ஜெபம் பண்ணியிருந்தா இப்போ பாட்டு பாட ஆள் இல்லை, கைத்தட்ட ஆள் இல்லை. நல்லா இருக்கிறீங்களா? முன்னாடி எப்படி கேட்க முடியும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு அந்த அம்மாவை? புரியுதா உங்களுக்கு? இப்போது அப்போ ஜெபம் பண்ணியிருந்தா கஷ்டமாக இருந்தால் கூட கேட்கலாம், நல்லா இருக்கிறீங்களா, ஏதோ ஒன்று விசாரிக்கலாம். இப்போது புரியுதா? உலக மனுஷன் ஜெபிக்கிறான், ஆனால் ஊழியக்காரர் எல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாம் இவருக்கு ஜெபம் பண்ணி ரொம்ப பழக்கம் இவருக்கு. புரியல? ஜெபம் பழக்கமாக இருக்கணும், அதே வேளையில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும். கொஞ்சம் பாருங்கள், இந்த 2:2 இருந்த சிந்தனை 1:14 இருந்திருந்தால் எதுவுமே இல்லை. புரியல? 2:2 இருக்க சிந்தனை எவ்வளோ கேப்பு, எவ்வளோ நேரம் கேப்பு, இடைவெளி எவ்வளோ நேரம் இடைவெளின்னு கேட்டேன். 3 நாள் இடைவெளி. அந்த 3 நாளுக்கு முன்னால் ஜெபம் பண்ணியிருந்தா மீன் இவர் சொல் பேச்சு கேட்டிருக்கோம். இவர் மீன் சாப்பிட்ருக்கலாம். இப்போ மீன் சொல் பேச்சு கேட்கணும் எப்பவுமே. ஆமேன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க எல்லாரும். இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது அந்த நேரங்களில் ஜெபிக்கிற உணர்வு வராது. இது வரும், ஆழம், திகில், பாசி, பயம், மரண பயம், இதெல்லாம் இருக்கும்போது ஜெபம் வராது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எபேசியர் 6:10 எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும். எபேசியர் 6:10 சகோதரரே 11 வசனம் 11 எஸ் ஆமீன். ஒரே ஒரு காரியம் அதாவது இப்படி சொன்னாலும் புரியும். ஆரம்பத்தில் சொன்னேன், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காவிட்டால் ஜெபிக்க முடியாத நேரங்களில் ஜெபம் பண்ணணும். என்ன சொல்லுங்கள்? ஜெபிக்க முடியாத நேரங்களில் ஜெபம் பண்ணணும். நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம், நல்ல வாழ்வு, கண்ணு தெரியுது, காது கேட்குது, வாய் பேசுது, இப்போ ஜெபம் பண்ணல. டாக்டர் சொல்கிறாரு இன்னும் 2 நிமிஷம் தான்றாரு. ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பா. அப்போ ஜெபிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு. 1:14 ஜெபம் பண்ணி இருந்தாருன்னா 2:2 இதெல்லாம் வந்தே இருக்காது. நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்ல சந்தர்ப்பம். தேவன் நிச்சயம் மன்னிச்சிருப்பார். நான் சொல்ல புரியுதுங்களா? தவறி போயிருந்தா கூட, தடுமாறி போயிருந்தா கூட, கீழ்ப்படியாமல் இருந்தால் கூட மன்னிக்கும் தெய்வம் அவர். ஆனால் அந்த நேரங்களில் ஜெபிக்காம எப்போ எல்லாம் சொல்லுங்கள். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணுவேன் சத்தமாக. முழங்கால் போட முடிய நேரத்தில் முழங்கால் போடுவேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் வரும், காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேசாது, கையை தூக்க முடியாது, எல்லாம் வரும். ஆனால் அந்த நேரத்துக்கு முன்னால் இப்போ ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா கவனிங்க, there are some hard time in our life. நம்ம வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் வரும். அந்த கடினமான நேரங்களில் கவனிங்க, இந்த வார்த்தையை படிங்க எல்லாரும். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காவிட்டால், ஜெபிக்க முடியாத நேரத்தில் பண்ண முடியுமா? தண்ணி ஊற்றுறாங்க, என்ன பார்க்குறீங்க? பால் ஊற்றுறாங்க, ஜெபம் பண்ண முடியுமா? என்ன பார்க்குறீங்க?
அதனால் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க கிருபை கொடுத்துருக்கிறாரே, ஜெபிக்க. ஆமேன். படிக்கட்டு ஏறி வர, இவ்வளோ தூரம் ஏறி இறங்கி வர. ஆமேன். இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க முடியாத நேரத்தில் அவரே உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஜெபிக்கும் நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளை ரொம்ப ஜெபம் பண்ணிட்டேன், வேண்டிக்குள்ள இன்னது அறியாது இருக்கிறபடியினாலே ஆவியான நமக்காக வாக்கு தத்தங்களோடு பெருமூச்சோடு ஜெபிப்பார். ஏன்னா வாழும்போது பெருமூச்சோடு ஜெபித்தோம், இப்போ மூச்சு நிற்க போகுது, இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். வந்த ஜாம் மட்டும் தான் போகணும், டெய்லி புரியுது, நேரத்தோடு வரணும். எல்லாம் சொல்லுங்கள். சொன்னீங்க இப்போது அந்த வருஷம் படிக்கிறீங்களா? அந்த வருஷம் படிக்கிறீங்களா? ரைட். 2:6 இல்லை 2:10 ஒரு நிமிஷம், இன்னொரு நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஜெபிப்பதிலும் ஒரு தீவிரம், ஜெபிப்பதிலும் ஐ புட் தட் வேர்ட், ஜெபிப்பதில் ஒரு தீவிரம், ஜெபிப்பதில் ஒரு தீவிரம். கவனிங்க, ஜோம் பண்ணலாமா வானாவா ஜோம் பண்ணா இப்போ பாருங்கள், அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்கோம்ல. இந்த 1:16 பார்த்துருப்பாரா? 1:16 எல்லோரும் ஜோம் பண்ணுறாங்க, எல்லோரும் ஜோம் பண்ணுறாங்க, பொருத்தனையில் பண்ணி ஜோம் பண்ணுறான், திரும்ப ஜோம் பண்ணுறான். ஐயா எல்லாம் கவனிங்க, இது கேட்குற எல்லாரும் ஜெபிக்கும் போது நீ கை கட்டிருந்தீங்கன்னா ஒரு நாள் நீ கை கட்டின்னு இருப்ப. புரியவே இல்லைல்ல? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் எல்லோரும் ஜோம் பண்ணும்போது நீ கை கட்டியிருந்தா ஒரு நாள் நீனா வரும், அவருக்கு நாள் கை கட்ட வேண்டிய நேரம் வரும். இப்போ ஜோம் பண்ணிங்கன்னா கையை உயர்த்துக்கிற நேரம் வரும். அதனால் ஜோம் பண்ணும்போது என்ன பண்ணாதீங்க, கை கட்டின்னு இருக்காதீங்க. ஜோம் பண்ணும்போது சும்மா இருக்கக்கூடாது. இப்போ சும்மா இருந்தீங்கன்னா அப்புறம் சும்மா இருக்க வேண்டிய நேரம் வந்துடும், வாயே வராது. ஜபத்தில் பாருங்கள், அப்போ கூட பாருங்கள், ஒரு தீர்மானம். 2ஆம் வசனம் 2:1 மீனின் ஒரு பாருங்க, சந்தேகம் வரும் இல்லை? சந்தேகம் வருமா வராதா? சந்தேகம் கேட்பாரா கேட்க மாட்டாரா? மேலே போகுமா? இருக்கிறது எங்கே? பர்வதத்தின் அடிவாரம். பர்வதத்தில் இருக்கிற தேவன். ஹலோ, அவருக்கு எந்த அடிவாரமும் எல்லாம் ஒன்று தான். நான் சொல்கிறது அந்த அடிவாரம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அடித்தளத்தில் இருந்தாலும் கர்த்தர் கேட்பார். பொருளாதாரம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்கள் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கலாம், பட் காட் கேன் லிசன் தட். நம்ம சொல்ல மாட்டீங்களாம்மா? நினைக்கிறீங்க நீங்கள் தான் ரொம்ப அடிமட்டம் நினைக்கிறீங்க. உங்களை விட அடிமட்டத்தில் இருக்கிறவன் இருக்கிறான். அந்த எந்த அடிமட்டத்தில் இருந்தாலும் அடுத்த வார்த்தை, தமிழ் அந்த வார்த்தை இல்லை, இங்கிலீஷில் அந்த வார்த்தை இருக்குது, காட் புட் ஹிம் அப். அதை போடுங்க, காட் புட் ஹிம் அப். நான் போட்டிருக்கிறேன். அதாவது அவனை மேலே கொண்டு வந்தார். அப் முதல்ல டவுன் போட்டிருக்கோம். இங்கே 2:1 சார் 2 கடைசி, யோனா 2 கடைசி, 2:10 இதை பாருங்கள். தமிழ் என்ன, இங்கிலீஷில் எடுத்து போடுறது அப். சொல்ல கரங்களை உயர்த்தி மேலே சத்தமாக. அவர்கிட்ட வந்தாலே இங்கே தான் மேலே, அவரை மறந்தா கீழே இல்லை, டவுன் கூட பரவாயில்லை, பர்வதத்தின் அடிவாரம். ஆமாம், சொல்ல மாட்டீங்களா? அங்கே தண்ணி இருக்காது, சேர் தான் இருக்கும். உள்ளே போனால் வெளியே வர முடியாது. அது யாருமே அந்த மீனை பிடிக்கூட முடியாது அப்புறம். ஆனால் நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஒரே ஒரு தீர்மானம். 2 கர்த்தரை நோக்கி. அது ஜபம் இல்லை, வசனம். அப்படி என்ன சொல்லுங்கள், வசனம் சொல்லினே இருங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? பாடுகள் தான், கஷ்டம்தான், வசனம் பேசினே இருங்க. உங்கள் வசனமே உங்களை தூக்கி எடுத்துடும். ஆமீன். கரையிலே, கரை எங்கே? கீழே மேலையா? மேலே. கரை மேலே தானே, ஆழம் கீழே. எங்கே இருந்தவர்? கீழே இருந்த என்னை. ஜெபிக்க வேண்டிய நேரம், ஜெபிக்க வேண்டிய சந்தர்ப்பம், ஜெபிக்க வேண்டிய தீவிரம். சந்தேகமே வேணாம். கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஜெபிக்க வேண்டிய வாய்ப்புகள் உடனே கொடுத்துருந்தார்ல.
இவ்வளோ நாள் கொடுத்துருந்தார். அந்த நேரத்துலலாம் ஒரு சின்ன கேள்வி, அவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறாங்களே, ஜெபிக்கணும்னு எண்ணம் வரலையா? மாலுமி சொல்கிறான் ஜெபம் பண்ணுங்கன்றான், ஒரு புறஜாதி மாலுமி. அப்போ கூட என்ன வரல? நிறைய பிள்ளைங்க அம்மா ஜெபம் பண்ணுது, பையன் நல்லா போதும் தூங்குறான். அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, பாவம் பையன் வீட்டுக்காரம்மா ஜெபம் பண்ணுது, அந்த நல்லா கொட்ட விட்டுங்கிறார். இப்போ ஜெபிக்கலைன்னா எனக்கு தான் மீன் வயிறு தான். இப்போ ஜெபம் பண்ணலன்னா புரியலையோ? இப்போ நல்ல வாய்ப்பு, நல்ல கரங்களை உயர்த்தலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், பாடலாம், நடக்கலாம், ஓடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ண சொல்ல மாட்டேன், நடந்து கூட ஜெபம் பண்ணுங்க. என்ன அடுத்த வாரம் பண்ணுங்கள், நின்று ஜெபம் பண்ணுங்கள், உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள், பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்கள், என்ன வேணால் ஜெபம் பண்ணுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டிங்கன்னா என்னது வார்த்தையே வராது. இங்கே குத்துது, அங்கே குத்துது, இங்கே குத்துது, நிற்க முடியல, உட்கார முடியல, நிற்க நிலை இல்லை. அதனால் ஒரே ஒரு வார்த்தை, அந்த வசனம் போடுங்களேன், அந்த வார்த்தையை போடுங்களேன். ஓடலாம் ஆனால் ஒழிய முடியாது. அது போடுங்க. ஓடலாம் ஆனாலும் ஒழிய முடியாது. உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜெபத்தின் வல்லம் உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜெபத்தின் வல்லமை தேவனுக்கு தெரியும். எப்படி ஜெபம் பண்ணாரு தெரில எனக்கு. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணாரா, நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணாரா தெரில. ஆனால் எப்படி ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஜெபம் பலன் கொடுக்கும். மீனை அது கேட்டிருக்கோம். என்ன ஆண்டவரே, நீங்களே அவனை சாப்பிடுன்னு சொன்னீங்க, நீங்களே அவனை வெளியே அனுப்புன்றீங்க, என்ன இது? நீங்கள் தான் சொன்னீங்க அவனை விழுங்கும்படின்னு சொன்னீங்க, விழுங்கின. இப்போ நீங்கள் அவனை வேலை கக்குன்றீங்க, என்ன ஆண்டவரே, எனக்கு வேறு வேலை இல்லை எனக்கு. அவர் சொற்படி செய்யும் மீன் கூட, மீனாக பண்ணுதோ இல்லையோ மீன் பண்ணுது. ஆமேன். கட்டளையிட்டார் இல்லை, அடுத்த கடைசி சொற்றோட கட்டளையிட்டார். யோசித்து கேட்டுதா? வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் யோசிக்கிறேன். முதல்ல இன்டர்வியூ பண்ணுறேன். சொல்லியிருக்கோம், ஆண்டவரே அவன் எவ்வளோ கெட்டவன், அவன் மோசமானவன், ஏன்னா சொல்லியிருக்காதா? நீங்கள் தேவன் ஒன்று கொடுன்னு சொல்கிறாரு, யோசிக்க மாட்டீங்களா? யோசிக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் தூக்கி குப்பத்தில் போடு, நான் சொல்கிறது மட்டும் செய். சொல்லுங்கள் எல்லாரும். அவர் சொன்னார், உடனே அது யோசித்து பார்த்தீங்களா? அவர் அவ்வளோ டைம் கொடுத்தாரு, ஆனால் கீழ்ப்படியில். மீன் சொன்ன அடுத்த நிமிஷமே இல்லை, அடுத்த நிமிஷமே கட்டளையிட்டார், உடனே. இதுக்கெல்லாம் தெரியுமா? உங்கள் ஜெபம், உங்களுடைய வார்த்தையை சொல்லுங்க, தேவன் மாறிடுவார். எதை சொல்லாதீங்க, உங்கள் கதையெல்லாம் சொல்லாதீங்க, வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. அப்படி சொன்னீரே. ஆமேன். ஒரு சின்ன கேள்வி, உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நேரங்களில் ஜெபிக்க முடியுதா? உங்களால் ஜெபிக்க முடியாத நேரங்களில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்க முடியாத சந்தர்ப்பங்களில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் எவ்வளோ பெரிய ஆழத்தையும் மேலே கொண்டு வந்துடும். டவுன். இப்போ சொல்லுங்கள், நான் கீழே இல்லை, மேலே தான் இருக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? கீழே விழுந்த எண்ணெய் மேலே தூக்கி எடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆஃப். யாராவது ஒத்து ஜெபிங்க.